ஏசாயா 54:1-4 வரையும் படிங்க. ஏசாயா 45:1-4. எங்களை நேசிக்கிற தகப்பனையா இருக்கான அந்த பரிசுத்த ஓய்வு நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை கர்த்தாவே, ஆவியானவர் அப்பா நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் மூலமா எங்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவரை நீங்க பேசும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரை கர்த்தாவே என்னோடும் சபையாரோடும் நீங்க என்ன பேச சித்தமாயிருக்கிறீங்களோ ஆண்டவரை நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எதிராக வருகிற எல்லா தடைகளையும் இயேசு நாமத்தினால உடைக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. உடைய சித்தம் நிறைவேறுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. கரங்களை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. கையை தூக்கி வலது கையை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எல்லா சோகம் பலவீனம் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பாருங்க ஏசாயா 45:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். ராஜாக்களின் இடைக்கட்டுகள் சொன்னா என்ன சொல்லுங்க பாப்பா? அந்த நாட்கள்ல ராஜாக்கள் என்ன செய்வாங்க? அந்த பெல்ட் என்ன செய்வாங்க? இடுப்புல போட்டிருப்பாங்க. அந்த பெல்ட் தான், அந்த இடுப்புல கட்டுகிற பெல்ட் தான் அவங்களுக்கு இந்த குனியும் போது நிமிரும் போதெல்லாம் அதற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. பாருங்க, அந்த இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக வருகிற எல்லா கோணலான பாதைகளையும் இயேசப்பா என்ன செய்ய போறார்? அன்றைய நாளில செவ்வையாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும் நீங்க போகிற பாதையில என்ன கோணலா இருக்குது. நீங்க நினைக்கிற காரியங்கள் எதிராக வருகிறதா, தடையாய் வருகிறதா, அது என்ன காரியமா இருந்தாலும் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோண விசா எடுக்க போறவங்களுக்கு ஒரு தடை வரும், பாஸ்போர்ட் எடுக்க போறவங்களுக்கு ஒரு தடை வரும். திருமண காரியம், எனக்கு நல்ல கணவன் வரணும், நல்ல மனைவி வரணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், நான் எதிர்பார்க்கிற எனக்கு ஒரு வீடு கிடைக்கணும், எனக்கு விரும்புகிற ஒரு வேலை கிடைக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஜெபிப்பீங்க. என்னுடைய அம்மா அப்பாவை கூப்பிடணும், என்னுடைய அண்ணாவை தம்பியை தங்கச்சியை கூப்பிடணும். இப்படி அவங்க ஒவ்வொருவரும் ஜபத்துல வைத்து ஜெபிச்சு கொண்டிருப்பீங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுத்தம் கிடைக்கணும், நான் என்னுடைய பிள்ளை நல்லா படிச்சு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் குழப்படி செய்யாம நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், நேசப்பாக்காக ஊழியம் செய்யணும், இந்த வாலிய வயசுல நான் பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்காக நான் ஓடணும். இப்படி எவ்வளவு காரியங்களை நாங்கள் முன்வைத்து ஜபத்தோட போய் கொண்டிருப்போம். ஆனால் இங்க சொல்லுகிறது வேத வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலான பாதை வரும். நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? நம்ம எடுத்தோட எல்லாம் சரியா எல்லாம் நடக்குமா? சோர்ந்து போகவே கூடாது. நம்ம போகிற பாதையில தடைகள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஒரு நாளும் நானும் நீங்களும் சோர்ந்து போகவே கூடாது. நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னா சத்ருவானவன் அவனுக்கு சரியான சந்தோஷமாயிடும், பிசாசுக்கு சந்தோஷமாயிடும். ஹல்லேலூயா. அதனால பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, போராட்டமா, பிரச்சனையா, நம்ம எங்க போனாலும் திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனை வருதா, சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரா? உங்களுக்குள்ளும் சொல்லுங்க, எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஆகினால கோணலான பாதைகளை என்ன செய்வாராம்? ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக போய் என்ன செய்வாரா?
எங்களால வெற்றி சிறக்கவே வெற்றி பெறவே முடியாது. அதனால அந்த பாடல் உண்டு, அருமையான பாடல். இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, ஆண்டோட வல்லமை இன்றும் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், வியாதிகளை சுகமாக்குகிறார். நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம விடுதலை இல்லாம வர்றவங்களுக்கு ஏசப்பா என்ன செய்யறாரா? விடுதலை கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். அவரை தேடி வர்றவங்களுக்கு ஏசப்பா என்ன செய்யறார்? அற்புதங்களை செய்கிறார். நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா கட்டிக்காரியா வரணும், நான் உயர்ந்த இடத்துல இருக்கணும், எனக்கு நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், எனக்கு ஒரு குடும்பம் வேணும், நல்ல அம்மா அப்பா பிள்ளைகள் ஃபேமிலி வேணும். தேசத்துல நான் அனாதையா இருக்கிறேன், கைவிடப்பட்டு போயிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு விசாரிக்க அம்மா இல்லை, அப்பா இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. ஒவ்வொருத்தரும் நாங்க போய் தனிப்பட்ட ரீதியாக கேட்டோம்னு சொன்னா ஒவ்வொருவரும் அழுவாங்க, கவலைப்படுவாங்க. எனக்கு ஒரு அக்கா இல்லை, என்ன ஆற்று, எனக்கு ஒரு அண்ணா இல்லை, எனக்கு ஒரு அன்பான கணவன் இல்லை, அன்பான மனைவி இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை. இப்படியாக நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். வேறு வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். உடைந்து போய் நொந்து போயிருக்கிறாங்க, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறாராம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு முன்னே போய், இன்றைய நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னே போய் எல்லா கோணலான பாதைகளையும் என்ன செய்ய போகிறாரா? சபையாக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேலை செய்கிற இடத்துல கோணலான பாதைகளாக நடந்து கொண்டிருக்கிறதா? தடையா இருக்கிறதா? உயர்வு இல்லையா? சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி உங்களுடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுது உங்களை கண்டார், அழைத்தார், இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மனிதர்கள் மூலமாக வந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நோக்கம் இல்லாம இங்க எதை செய்யல, வரையில. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். நாம 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை நாங்க தெருவில் போட்டுட்டு போக மாட்டோம். அந்த பிள்ளை எல்லாரும் கேட்கும்போது ஒரு வேண்டா விதமாக நாங்கள் எக்குத்தை பண்ணாம நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆனால் நம்மளே மாம்சத்தில் இருக்கிற நம்மளே அப்படி இருக்கும் பொழுது வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், நம்மளுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஜீவனை கொடுத்த தேவன், நம்ம கண்ணீர் விடும் பொழுது, கவலைப்படும் போது, உடைந்து போய் நொந்து போய் சோர்ந்து போய் இருக்கும் போது பார்த்து சிரித்து கொண்டிருப்பாரா? சிரித்து கொண்டிருப்பாரா? சொல்லுங்க சாமியார், சிரித்து கொண்டிருப்பாரா? இறங்கி வந்து என்ன செய்வாராம்? பதில் கொடுக்கிற இயேசுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். நரகத்திற்கு ஆண்டவரை நாமத்தை நம்ம வெட்கப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல கணவன் என்ன செய்கிறார்? முன்னுக்கு முள்ளு மரம் அது இதற்கு கிடக்கும் பொழுது மனைவியை பார்த்து நீ முன்னுக்கு போனா பின்னாடி வரணும்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? சொல்லுங்க. இல்லடா பிள்ளைகள் வர்றாங்க, ஒரு தகப்பன் என்ன செய்வார்? நான் முன்னுக்கு போறேன், நீங்க பின்னுக்கு வாங்க, நான் பாதை காட்டுக்கிறேன்னு சொல்லுவார். என்ன அப்ப அதான் அதை விட்டுட்டு ஒரு தகப்பன் என்ன செய்வார்? இங்க போய் முன்னுக்கு பிள்ளைகள் எல்லாம் முன்னுக்கு போங்க, மனைவியை முன்னுக்கு போங்கன்னு சொல்லி போட்டு பின்னுக்கு வருவாரா? இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளே அப்படி ஒரு நம்முடைய பிள்ளைகளை தூக்கி சுமந்து என்ன செய்யறோம்? பிள்ளை விழுந்துருமான்னு சொல்லி அவங்களுக்கு நடக்க பழக்கிறோம். என்ன பிள்ளைகள் நடக்கிற வயதுல நடக்கும்போது காயங்கள் வந்து அவங்களை ஆட்டுகிறோம், தேற்றுகிறோம். பிள்ளைகள் உடைத்து போயிருக்கும்போது அழாதன்னு சொல்லி தாய் தகப்பனாக இருந்து அவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருந்து அவர்களை ஆட்டி தேற்றி பிள்ளை உடைத்து போய் வந்து போய் அழும்போது கைவிட்டுட்டு நாங்கள் செஞ்சு கொண்டிருப்போமா? பெத்த தாய் தகப்பனும் இல்லை. என்ன பிள்ளைகளை ஆற்றுவோம், தேற்றுவோம். என்ன ஒரு மனைவி உடைஞ்சு போயிருக்கும் போது, இல்லைன்னா ஒரு கணவர் உடைஞ்சு போயிருக்கும் போது ஒருவருக்கு ஒரு ஆறுதலாக தேர்தலாக நம்ம இருப்போம். யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்ப நம்மளே அப்படி இருக்கும் பொழுது நம்மை படைத்து நமக்கு ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அம்மா அப்பா தான் நமக்கு ஜீவனை தந்ததுன்னு சொல்லி, அவர்கள் முதலாவது ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பு ஆண்டவர் தான் அவர்கள் கதவுகளை வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் சொன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த பிரெஞ்சில கோஃப்னு சொல்லுவோம். யாருக்கு தெரியும் கோஃப்? தெரிஞ்சவங்க மட்டும் கையெழுத்து. கோஃப்னா என்ன தெரியும்? முக்கியமான பொருட்களை என்ன செய்வோம்? பத்திரமாக வைக்கிற இடம் தான் கோஃப். சொல்லி வச்சுப்பட்டு அதெல்லாம் சொல்லுவோமா? இல்ல. என்ன இப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்கிறாரா? நம்மளுக்கு தருகிறாராம். யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை உடைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதியங்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு தராம வேற யார் கொடுக்க போறார் ஆசீர்வாதங்களை? உங்களுக்கும் எனக்கும் விசா தராம, வேலை தராம, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளை தராம, நம்முடைய கணவன் ரட்சிக்க
ரட்சிக்கப்படலையா, மனைவி ரட்சிக்கப்படலையா, பிள்ளைகள் புலப்படியா கீழ்ப்படியலையா, உடைந்து போகாம சோர்ந்து போகாம தேவ சமூகத்துல நானும் நீங்களும் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்வாரா? வழக்காடுவார். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மளுக்கு ஒரு நாள் போராட்டம் இல்ல. கரங்களை தட்டுவோம். யாரோட போராட்டம்? பொல்லாத வானத்தின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. எதிர்ப்பு பல பக்கத்தால வரும். எதிர்ப்பு வந்தா தான் நாங்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு வராத எதிர்ப்பா? ஆமென். இஸ்ரவேல் மக்களை பார்வோட எந்த அளவுக்கு ஒடுக்கி 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 நம்ம நினைக்கிறோம், ஓ இந்த போராட்டம் முடிஞ்சு, இந்த போராட்டம் முடிஞ்சது, இனி அப்பா வீட்டுல போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தான். அப்படி மகிழ்ச்சியா இருப்போம். அப்படிதான் ஜோப் பக்தன் இருந்தார். சந்தோஷமாக ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டுல போய் சந்தோஷமா மகிழ்ச்சியா சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக குடும்பமாக தேவ சமூகத்துல மகிழ்ச்சியாக இருந்தாங்க. திடீர்னு ஒவ்வொரு வேலைக்காரனும் ஒவ்வொன்று வந்து ஒன்றன் பின் ஒன்றாக இடி வருகுது, மின்னல் வருகுது. கடைசியில மனைவியும் கைவிட, கணவனும் கைவிட, பிள்ளைகளும் கைவிட, நடுத்தருவில இப்படி நம்ம நிற்கிறோமா? கணவனால கைவிடப்பட்டு, மனைவியால் கைவிடப்பட்டு, அது கஜன் நல்ல அழகான வசிப்பு இருந்தது. நம்ம ஒரு மனைவி கணவனை தான் நம்பி இந்த தேசத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி கணவன்மார்கள் நிறைய பேர் மனைவியை நம்பி வர்றாங்க. பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? தாய் தப்பனை நம்பித்தான் அவர்கள் வாழுகிறாங்க. அப்ப பிள்ளைகளை எந்த தாய் தப்பனும் கைவிட மாட்டாங்க. எந்த ஒரு மனைவியை கணவன் கைவிட மாட்டார். எந்த ஒரு மனைவியை தன் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை உண்டாக்கின ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறோம். சின்ன பிரச்சனை வரும்பொழுது, சின்ன பாடு வரும்பொழுது நான் ஜெபிக்க மாட்டேன், வேற படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன், ஆண்டவர் வேண்டாம், நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி என்ன செய்து விடுகிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை தூசித்து விடுகிறோம். சோர்வு கவலை வேதனை வரும்பொழுது நாங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம நினைக்கிற நேரத்துல தான் கதவை திறப்போம். நம்ம அழுது கொண்டிருப்போம், உடைக்கப்பட்டு போய் இருப்போம், நொந்து போயிருப்போம். அந்த நேரத்துல வேதத்தை நம்ம படிக்க மாட்டோம், தேவ சமூகத்தை நோக்கி ஓட மாட்டோம், ஆண்டவரை நம்ம தேட மாட்டோம். பிசாசு சொல்லுவான், ஏதாவது யூடியூப்ல ஏதாவது தட்டு, ஏதாவது ஃபேஸ்புக்குள்ள போ, ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்குள்ள போ, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணு, இல்லைன்னா விடிய காலில் உடைய அம்மாவுக்கு உடைய அப்பாவுக்கு கால் பண்ணு. ஹல்லேலூயா. இப்படி நாங்கள் வழிவாசலை திறந்து நல்லாக நாங்கள் உலகத்துக்குள்ள எங்களுடைய கவலைகளை நாங்கள் போக்குவதற்கு ஏற்ற வழிகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். அதெல்லாம் அந்த கொஞ்ச நேரம் தான் சாராயம் குடிச்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கு. அப்புறம் என்ன நடக்கும்? நான் உனக்கு அடிச்சேனா அப்படின்னு கேட்பேன். கணவன் மனைவியை பார்த்து, உனக்கு எப்ப அடிச்சேன்? எப்ப? நல்லா வெளுத்து போட்டு என்ன செய்வார்? அடுத்த நாளுக்கு மனுஷியா கையால நான் கண்ணால பார்த்துக்கிறேன். சித்தப்பா அன்றைக்கு அடியோட அடிச்சு போட்டு அடுத்த நாள் என்ன செய்வார்? கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன். அவரே அடிச்சு போட்டு அங்கே அந்த காயத்தை அந்த கட்டுறதுக்கு என்ன செய்வார்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவேன். என்ன நடந்ததுன்னு சொன்னா தெரியல. அவங்க அண்டிட்டு தான் கேட்கணும், அண்டிட்டு தான். அப்ப அண்டி என்ன செய்வான்? போய் சொல்லுவான், நல்லா போய் சொல்லுவான். உள்ள விழுந்துட்டேன், அடுப்புல நெருப்பு சுட்டுட்டு இவ்வளவு நல்லா பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. அண்டி என்ன கணவனை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி நிறைய மனைவிமார் கணவனால வருகிற துன்பங்கள், பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகளை எந்த ஒரு மனைவியும் காட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அதுதாங்க உண்மையான கணவனை நேசிக்கிற மனைவிமார். கரங்களை தட்டுங்க மனைவிமா இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதுதான் உண்மை. புருஷன் அடிச்சுட்டா, புருஷன் பேசிட்டா, புருஷன் திட்டா, என்னதான் செய்தாலும் என்ன செய்யறோம்?
பைபிள் அடிக்க சொல்லி இல்லை, நீ எதுக்கு அடிச்ச, உடனே டிவோர்ஸ், உடனே 10 பேருக்கு கால் பண்ணி இந்த புருஷன் அடிச்சு போட்டார். அதெல்லாம் உண்மையான பாசம் கிடையாது. சபை என்ன பிரச்சனை இல்லை, குடும்பம் என்ன பிரச்சனை இல்லை, ஃபேமிலி என்ன பிரச்சனை இல்லை. அண்ணன் தம்பி தங்கச்சியோட பிறந்தவங்கள யார் கையெழுத்துங்க, நல்லா அடி கூட்டி சண்டை போட்டு உண்டு பிறண்டவங்க தான் நல்லா பாசமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, நானும் நல்லா அண்ணா தம்பி அப்படின்னு அவங்ககிட்ட அடி பண்ணிக்கிறேன், நானும் கொடுத்துருக்கிறேன் அடி. அதுதாங்க பாசம். இப்ப அதை எதிர்பார்க்கறது கிடைக்குது. இப்ப நின்றாங்கன்னா அப்ப அதுதாங்க பாசம், அதுதான் பாசம். குடும்பம் சொன்னா பிரச்சனை இருக்கதான் செய்யும். நம்ம வெளியில சொல்லவே கூடாது. இந்த கணவனால இப்படி பிரச்சனை, மனைவியால இப்படி பிரச்சனை, பிள்ளைகளால இப்படி பிரச்சனை. ஒரு நாளும் பிள்ளைகளும் அம்மா அப்பா சண்டை பிடிக்கிறாங்கன்னு வெளியில சொல்லக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவியும், என்னுடைய மனைவியால பிரச்சனை, என்னோட கணவனால பிரச்சனை, இந்த அம்மாவால பிரச்சனை, அப்பாவால பிரச்சனை, ஒரு நாளும் சொல்லவே கூடாது. அடுத்த நிமிஷம் என்ன செய்யறோம், மற்றவங்க மாதிரி தவறு வட்டிவா மேக்கப் பண்ணி கொண்டு என்ன செய்யறோம், போகிறோம். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இப்பதான் எனக்கு கோல் பண்ணி புருஷனை பத்தி எல்லாம் சொல்லி போட்டு எப்படி போறாங்க. அப்ப அடுத்த நாளுக்கு நம்ம சொன்னா, போன் பண்ணி சொன்னா, நீ இப்படிதான் சொல்லி போட்டு என்ன செய்வேன், மெத்த நாளுக்கு போவேன், கேட்ஸுக்கு போவேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுவேன், இந்த கதையெல்லாம் பை போனேன் சொல்லி வச்சு விட்டுருவாங்க. அதனால அப்படிப்பட்ட காரியங்களை நாம என்ன செய்யக்கூடாது, தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணி அண்ணாளை போல எல்லாவற்றையும் கூட்டி விடப்படும். யார் நம்மளை துக்கப்படுத்தினான, யார் காயப்படுத்தினான, எந்த சக்காலத்தில் நம்மள பிள்ளை இல்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை என்ன சொன்னாலும் தேவ சமூகத்துல நாங்கள் அழுது ஒப்படைச்சிட்டு விட்டுறோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்ப இங்கே நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் கதவை தட்டும் பொழுது நம்ம திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டப்ப, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன் தான் தேவன். நம்மளுக்கு பிரச்சனை போராட்டம் வருகிற வேளையில தனிமையாக நிற்கிறோம் என்ற உணர்வு வரும் பொழுது தேவனுக்கு வழியை நம்ம திறக்க வேண்டும். மனிதர்களுக்கு திறந்த என்னுடைய பிரச்சனை சொல்லாது. உட கணவனால, மனைவியால, பிள்ளைகளால என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த மட்டும் சொல்லாது. அது என்ன செய்து விடும், ஸ்டேட்டஸுக்கு அடுத்த ஒரு வசனம் போடுவாங்க. அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும். இப்ப எல்லாம் நவீன காலம் நல்லா வந்து ஒரு சின்ன பிரச்சனை நினைச்சனால மனைவி கணவனுக்கு ஸ்டேட்டஸ் போடும், கணவன் மனைவிக்கு போடுறது, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு போடுறது, அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு எவ்வளவு போய் கொண்டிருக்குது. ஒரு நாளும் இல்லை. இப்படி போடுறதால தீர்வு வர போறதே கிடையாது. என்ன செய்ய வேணுமா, ஆண்டவருக்கு நாங்கள் ஆண்டோட சத்தத்தை கேட்டு அவருக்கு நாங்கள் கதவை திறக்கிற பொழுது அவர் உள்ளே வந்து என்ன செய்வாரா, அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. நம்மளுக்கு பிரியமானவர்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அவரோட அன்பாய் பேசுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய ரகசியத்தை காத்து கொள்ளுகிறவள், நம்முடைய ரகசியத்தை காத்து கொள்ளுகிற அப்ப இருக்காங்க சில பேர் உயிருக்கு உயிராய் நேசிக்கிற ஜோனத்தான தாவீது எவ்வளவு அன்பாய் நேசித்தாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. கணவன் மனைவியை நேசிக்க வேணும், மனைவி கணவனை நேசிக்கணும். உயிரே போனாலும் கணவனோ மனைவியோ வெளியில காட்டி கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம அந்த காரியத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்ப தேவ சமூகத்துல நாங்கள் காத்திருக்கிற பொழுது, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது அவர் என்ன செய்வாரா, நம்மளோட வந்து போஜனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவாங்க. ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 சொல்லுகிறது. நான் படிக்கிறேன். 3:7 என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறாவது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு என்ன செய்வாரா, திறக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறபடினால நம்முடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஒப்படைக்கிற பொழுது ஒருவரும் நம்முடைய ரகசியத்தை எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:7. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:7. ஆமென். பாருங்க, முதலாவது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் ஏகது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கின பொழுது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்படியான துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிற வேளையில என்ன செய்யறாங்க, அவங்க பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு
சிறைச்சாலையிலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி சொன்ன பொழுது ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவக நடுவில் நித்திரையா நல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம். என்ன பிரச்சனை போராட்டம் துன்பம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு ஒருவர் இருக்கிறார் ஐயா அப்படின்ட்டு எல்லாவற்றையும் ஒப்படைச்சிட்டு விசுவாசத்தோட நல்லா நிம்மதியா தூங்கலாம். ஆண்டவர் இல்லாதவங்க தான் ஐயோ எனக்கு இது விடிஞ்சா என்ன நடக்க போதோ தெரியல, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வரப்போது தெரியல, நிம்மதி இல்லாம அங்க இமெயில் அனுப்பி இங்க டெலிபோன் அடிச்சு இங்க மெசேஜ் அனுப்பி அங்க ராசிலசனம் தேடி அந்த அதிகாரியை தேடி என்ன மாம்சத்துக்கெல்லாம் என்ன செய்யறோம், நாங்கள் முடிவை எடுத்து விடுகிறோம். எனக்கு எப்படியாவது அந்த ஜெயிலிருந்து விடுதலை கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்ல வேதவசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி. அல்ல அப்ப இங்க பார்க்க பேதுரு என்ன செய்கிறாராம், நல்ல அஜர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார், நல்ல சூப்பரா தூங்கி கொண்டிருக்கிறார். துன்பங்கள் பாடல் உபத்திரங்கள் அந்த நாட்கள்ல வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து என்ன செய்கிறாரா, தூங்கி கொண்டிருக்கிறார், அஜர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று சொல்லி அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தன. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒரு நாளும் போராட்டம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம பேசுகிறதால ஒரு நாளும் பதில் வரவே முடிவு வரவே வராது. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜெயம் கிடைக்காது, அதுக்கு ஒரு தீர்வு வராது. தேவ சமூகத்துல வைத்து நானும் நீங்களும் ஜெபிக்கிற வேளையில என்ன நடக்குமா, எல்லா சக்திகளும் என்ன செய்யப்படுமா, அவிழ்க்கப்படும். பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நொடி பொழுதில் இல்லாமல் போய்விடும். சந்தோஷமாக நாம தூங்கலாம், நிம்மதியாக தூங்கலாம். கர்த்தர் உனக்காக எனக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அண்ணன்மாரோட பிறந்திருக்கீங்க? அண்ணன்மாரோட பிறந்திருக்கீங்க கையா அண்ணன்மாரோட பிறந்திருக்கீங்க. எவ்வளவு திமிரா நடப்போம். நம்மளே தப்பிச்சது போட்டு நீ வாடி என்னுடைய அண்ணாட்ட மாட்டி விடுறேன் என்ன வாடி என்னோட ஃப்ரெண்ட் ஆகட்டும் என்ன சொல்லுவோம், வா என்னோட அண்ணாட்ட சொல்றேன் என்ன. அக்கா மாரோட அண்ணன்மாரோட பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் திமிர அதிகம் இருக்கு. நானெல்லாம் அப்படி மாட்டி விட்டது இல்லை. ஆனா அண்ணா கூட வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்டைலா வடிவா வலிக்கிட்டு போகணும். ஒண்ணுமே யாருமே கிட்ட நெருங்க முடியாது. நாங்க அந்த கேம்ப்ல இருந்தபடினால யாரும் கிட்ட நெருங்க. அப்ப நம்மளுக்கு என்ன, நம்மளுக்குன்னு ஒரு துணை, நம்மளுக்குன்னு ஒரு நம்முடைய அப்பா, நம்முடைய அண்ணா, நம்முடைய கணவன் கூட இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் தான் பொறுப்பு நம்மளுக்கு. ஆமென். அதையும் விட மேலானவர் ஆறு சொல்லுங்க, ஆறு. உங்களுக்காக எனக்காக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். வழக்காட யுத்தம் பண்ண பரிந்து பேச யாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி அழுது ஜெபிக்க ஆறு இருக்கிறது. நம்மளால ஜெபிக்க முடியல, பிரச்சனை சோதனை துன்பம் ஜெபிக்க முடியல. ஆறு இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? கரங்களை தட்டுவோம். எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாய் வாயில சொல்லுங்க. ஆமென். யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க? கையை தூக்குங்க, கையை தூக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள். ஆமென். சொல்லுங்க, வாயை திறச்சவங்க சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் உடைந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. எனக்காக உங்களுக்காக வழக்காட ஆவியானவர் இருக்கிறார். ஒரு நாளும் அவமானம் அடைந்து போவதில்லை. பாடலாம், ஒரு பாடலாம். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை.
கஷ்டமா, துன்பமா, தனிமையை உணர்றீங்களா? எல்லாம் ஏமாற்றமா, கணவனால, மனைவியால, பிள்ளைகளால, குடும்பங்களால ஏமாற்றமா? சோர்ந்து போகாதீங்க. நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு வழக்காட, எனக்காக, உங்களுக்காக வழக்காட, சுத்தம் பண்ண, வந்து பேச, உங்களை நம்ம ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலும் கூட வாக்கு கடமாத பெருமிச்சு கூட ஜெபிக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கரமை தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் நீங்க தனியா இல்லை. ஹalleluya. நானும் நீங்கள் எந்த இடத்துல கூனி குறுகி வெட்கப்பட்டு அவமானம் அடைந்து போய் நிற்கிறோமோ மனிதன் கையை தட்டி சிரிப்பான். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இவங்களுக்கு கூட இருக்க யாரு, இவங்களை தூக்கி விட யாரு? பாத்தீங்களா? அவங்க விதைச்சதை அவங்க அறுத்துட்டாங்க. வடிவ கையை தட்டி என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க, போன் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நானும் நீங்களும் உடைஞ்சு போகக்கூடாது. யார் இருக்கிறாங்க? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. அவர் உங்களுக்காக அழுது ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? ஹalleluya. கரங்களை தட்டுவோம். ஹalleluya. அந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி அப்பா. நானும் ஆண்டவரே சபையால் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே, அவமானம் அடைந்ததில்லை ஆண்டவரே. எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் நானும் நீங்களும் சோர்ந்து போவதில்லை. ஹalleluya. அப்ப இங்க பார்க்கிறோம், பேதுரு என்ன செய்யறாரு? பொய்யாரமாய் பிரச்சனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, வெளியில வந்தா கழுத்தை வெட்ட போறாங்க. அவர் என்ன செய்யறாங்க? உபத்திரவம் நடந்து கொண்டிருக்கிறது, ஸ்தேவானை கொண்டுட்டாங்க, எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பேர் ரத்த சாட்சியாய் மறிச்சு கொண்டிருக்கிறாங்க. பேதுருக்கும் அதே நிலைமை தான். ஆனா அவர் என்ன செய்யறாரா? தூங்குவோமா? நாங்க விடிய நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்னா தூங்குவோமா? யாரா நிம்மதியா தூங்குவீங்க? போய் சேர்ந்துடலாம் அப்படி இருக்கிறீங்களா? இல்ல. ஆனா பேதுரு ஆண்டவரோடு கூட இருக்கிற அப்படின்னா அவருக்காக தானே ஓடுறோம், அவருக்காக தானே வாழ்றோம். அவர் தான் படைச்சாரு, அவருக்காக அந்த மனைவி, கணவன், பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் வாழ்றோம். என்ன பிரச்சனை தான் அவர் பார்த்துக்கணும். எத்தனை பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? சில பேர் ஜெபிக்கவும் மாட்டாங்க, வேதமும் படிக்க மாட்டாங்க, விசுவாச அறிக்கை செய்வாங்க. ஆனா அவங்களோட விசுவாச அறிக்கைப்படி சில வேளையில என்ன செய்யறோம்? நடந்து முடியும். ஆகையினால நானும் நீங்களும் பேசுகிற வார்த்தையும் விசுவாச அறிக்கை உள்ளவங்களாக இருக்க வேண்டும். அப்ப இங்க பேதுருவை பார்க்கிறோம், தூதர் என்ன செய்யறார்? விழாவில தட்டி எழுந்திரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரா? எழுப்பி விட்டோட எல்லா பிரச்சனைகளும் போய்விடுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நானும் நீங்களும் தேவ சமூகத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, என்ன பிரச்சனை என்றாலும் சரி, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்படைச்சிட்டு கத்து வேதம் சொல்கிறது, கத்தர் மேலும் வார்த்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார், நீதிமான் ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஹalleluya. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் கல்லோ மரமோ அல்ல, அவர் ஜீவிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் காண்கிறார். எங்க 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினால கூடி வந்தாலும் அங்க என்ன செய்யறாரா? நேசப்பா, இங்க யாரு இருக்கிறது? இங்க யாரு இருக்கிற? சொல்ல யாரு இருக்கிற? பட்டிமன்றம் தலைவர்கள் எல்லாம் கூட நடத்துறோமா? ஆறு நம்பி வந்திருக்கிறோம் நானும் நீங்களும். ஏசப்பா வந்திருக்கிறோம். அவர் உங்களுக்கா எனக்கா எல்லாம் செய்வார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடுத்து நம்ம படிப்போம் சங்கீதம் 78:23. சங்கீதம் 78:23. அவர் என்னுடைய கதவுகளை கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. சங்கீதம் 78:23. என்னவா 23 28 படியமா இருக்கா? அவர் என்னுடைய கதவுகளை கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. ஆமென், ஹalleluya. பார்க்கிறோம், அவர் உயரத்திலே மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இதை நம்ம மேல் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆவியால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினாலே யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு என்ன செய்தாரா? கொடுத்தார். ஹalleluya. அப்படி
அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஓ ஆண்டவர் இப்படியான மோசே மூலமாக எங்களுக்கு சாப்பாடு தருவார். நான் அப்படி நம்பி மனுஷனை நம்பி வந்தவங்களாம் அழிஞ்சிட்டாங்க, அழிஞ்சு போனாங்க. விசுவாசத்தோட முன் சென்றவங்க தான் என்ன செய்யறாங்க, பிழைத்து கொண்டாங்க. அப்ப நானும் நீங்களும் ஆண்டவரை நம்பி இருக்கிற பொழுது உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து என்ன செய்வாராம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து நம்மளுக்கு தர வேண்டிய ஒளிப்படத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரா, தருவார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்ம எப்பயுமே பிச்சைக்காரர் தான், எப்பயுமே நம்ம வேலை தான், எப்பயுமே நம்ம இப்படித்தான் சோர்ந்து போகாதுங்க. திடீரென்று ஆண்டவர் என்ன செய்வாரா, காடைகளை அனுப்புவார், மன்னாவை கொடுப்பார், திடீரென்று புலந்த தண்ணியை கொடுப்பார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் என்ன சொல்லுங்க சமயம் என்ன எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும், முறைச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குமா, காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. திடீரென்று வந்து நிற்பார் பொம்பளை, திடீரென்று வந்து நிற்பார் மாப்பிள்ளை, திடீரென்று ஒரு வீடு கிடைக்கும், திடீரென்று வேலை கிடைக்கும், திடீரென்று குழந்தை கிடைக்கும். ஆண்டவரை நானும் நீங்கள் நம்பி தேவ சமூகத்தில் காத்திருந்தோமானால் நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பதில் வரும் நன்மை தருவோம். அல்லேலூயா. 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 தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணில் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாங்கள் முடித்துக் கொள்ள போகிறோம். உபாகமம் 28:12. சீக்கிரம் அடுத்து படிங்க. உபாகமம் 28:12. எத்தனை பேருக்கெல்லாம் கடன் இருக்குது, கையை தூக்க வேணாம். எல்லாரும் என்ன பாருங்க, எத்தனை பேருக்கு கையை யாரும் தூக்காங்க. பேங்க்ல நகை இருக்கிறதா இருக்கலாம், இன்னொருத்தரோட வட்டி வேண்டுகிறதா இருக்கலாம். சொல்லுங்க, வேத வசனம் வட்டிக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சீட்டு போடக்கூடாது, வட்டிக்கு நம்ம கொடுக்கவும் கூடாது, வட்டிக்கு வேண்டவும் கூடாது. ஆனா அரசாங்கத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒரு வீடு வேண்ட, ஒரு கார் வேண்ட, ஏன்னா ஒரு போயாசு ஒரு வெளியில போறதுக்கு என்ன பண்ண நகை அடைய வைக்கிறோம், செய்யறோம், யார்கிட்ட செய்யறோம் என்ன. ஆனா வேத வசனம் சொல்றது சீட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி, சீட்டு விரோதத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு இறங்கி கொடுக்க வேண்டும். என்னால கொடுக்க முடியுமா, எக்ஸாம்பிள் இப்போ மேசா கஷ்டப்படாதுன்னு சொன்னா இந்தாப்பா ஏதாவது சாப்பிடு, இந்த ஒரு 5 ரூபா கொடுக்கலாம். ஆனா திருப்பதி எப்ப தர்றேன்னு சொல்லி அவருக்கு தொண்டை என்ன செய்யக்கூடாது, பிடிக்கவே கூடாது. அப்படின்னா கொடுக்க கூடாது, அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. ஆமென். கொடுத்துட்டு கேட்கக்கூடாது. அப்ப எங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது நன்மை செய்யணும் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு திராணி இருந்தா நான் உதவி செய்ய வேணும். எனக்கு ஒருத்தருக்கு விசா எடுத்து கொடுக்க முடியுமா, சபைக்கு எனக்கு ஆண்டவர் தாளத்தை கொடுத்திருக்கிறார், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்லா உழைக்கிறேன், எனக்கு நல்லா பாசம் தெரியும்னு சொன்னா என்னால அவர் விசா எடுத்து கொடுக்க முடியுமா, வேலை எடுத்து கொடுக்க முடியுமா, அவருக்கு ஒரு 5 ரூபா கொடுக்க முடியுமா, சாப்பிட கொடுக்க முடியுமா, செய்ய வேணும். ஆனா ஒரு நாள் என்ற காசு கூட நான் அவருக்கு வட்டிக்கு கொடுத்து அவரை என்ன செய்யக்கூடாது, இன்னும் கஷ்டப்படுத்துகிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. சீட்டு போடக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எங்கிட்ட இருந்தா தேவ பிள்ளைகள் யாரு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்ய வேணும். ஆனா உங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கன்னு சொல்ல வேணும். ஆனா போய் தொண்டையை பிடிச்சு பிரச்சனைகளை வளர்க்கிறவங்களாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. அப்ப வாழ்க்கையில கஷ்டம் வரத்தாங்க செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும், கடன் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. இப்ப வேத வசனம் என்ன சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பிரான்ஸ் வந்து இறங்குன பாஸ்டர் ரமேஷ்க்கு என்ன பேர் தெரியுமா, ஒரு பட்ட பேர். சில பேர் சொல்லி இருக்கு, தெரிஞ்சவங்க கையை சத்தமா சொல்லுவாங்க. பாஸ்டர் ரமேஷ்க்கு ஒரு பட்ட பேர் இருக்கு, தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. நான் பிரான்ஸுக்கு வந்து இறங்குற உடனே அந்த பேரை சொன்னாங்க.
எம்ஜிஆர் வந்து பட்டம் விளங்கிட்ட சொல்லிக்கிறேன் தயாராக ஞாபகம் இருக்கு யோசிக்கிறேன். அது மட்டும் உங்களுக்கு மண்டல வராது. எம்ஜிஆர் பட்டம் இருக்கு. அதில் பெருமைக்காக நான் சொல்லல. அவர் வாலிபனா இருக்கும் பொழுது அவர்ல எனக்கு பிடிச்ச காரியம் வாலிபனா இருக்கும் பொழுது என்ன செய்வார், நல்லா பெண்கள்கிட்ட எல்லாம் போய் ஏன் கவுனோட வர்றேன், ஏன் ஜீன்ஸோட வர்றேன், அப்படி நம்ம கதைப்பேன். எனக்கு அவங்க சொன்னாங்க நான் வந்ததாக எனக்கு ஜீன்ஸ் வண்டி தந்தேன். ஜீன்ஸ் வண்டி என்ன நான் கூட சரியான மெயின்டீஸ் குடுக்கெல்லாம் அடிச்சு எனக்கு தாங்க முடியல. எனக்கு ஜீன்ஸ் வண்டி தந்து டெனிம் ஜீன்ஸு டெனிம் இது மார்க் நைக்கு ஷூ எல்லாம் மட்டும் தந்து நான் போய் அனாதையா போகிறேன். என்ன பிடிச்சி வச்சு சண்டை நடக்க முடியல. எல்லாம் என்னோட கூட அத்தா முடி வந்தோன்னா அத்தா முடியா சொல்றது இப்பெல்லாம் அத்தா முடியல. இப்படி ஜீன்ஸ் போடணும்னு சொன்னீங்க ரமேஷன்னா எங்களை ஷூ போடக்கூடாது, இப்படி புள்ள போடக்கூடாது, இப்படி ஸ்டைலாக வரக்கூடாதுன்னு நீங்கள் போய் இப்படி ஈவிட்டு வர போயிட்டு உங்களோட மனுஷன் இப்படி கையை வச்சு போடலாம் போட்டோலாம் எடுத்து ரெண்டுக்கிறீங்க. என்ன உங்களோட பைப்போட ஜீன்ஸ் என்ன ஷூ இல்லை அது இதோன்னு சொல்லி பார்த்துட்டாங்க சண்டைக்கு. எனக்கு ஒன்றும் விளங்கல. என்ன அது போட்டது தப்பா? எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கும் பொழுது சுடிதார் தாவணி பாவாடை கல்யாணம் கட்டின பிறகு சேச்சுக்கு போகும்போது சாரி கட்டிக்கொண்டு போக சொல்லி ஓடும் அது கட்டுவேன். அப்போ இதுகள் தான் பழக்கம். இங்கே வந்து ஜீன்ஸ் போட ஒரு மாதிரி தான், ஆனால் குளிருக்கு அது போட்டால் தான் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி வெக்கமாக தான் இருந்தது. ஆனால் எல்லாரும் அதான் போடுறாங்கன்னு அப்படியே மாறிட்டோம். நானும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டேன். ஆரம்பத்தில் வெக்கமாக இருந்தது. அப்போ இவர் என்ன செய்த போட்ட மற்றவங்களுக்கு சொல்றது ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு வராத சேர்ச்சுக்கு, என்ன ஷூவோட வராத சேர்ச்சுக்கு, ஒழுங்கா கோட் சூட் போட்டுக்கொண்டு வா, ஒழுங்கா சாரி கட்டிட்டு வா, ஒழுங்கா சுடிதார் போட்டுட்டு வா. பெண்களால் குனிஞ்சு சரியான ஸ்ட்ரிக்ட் ஆகும். குனிஞ்சு இப்பெல்லாம் அமைதியா இருக்கு. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும் போது ஒழுங்கா செய்யணும் அப்படி நிறைய காரியங்கள் எனக்கு சொன்னாங்க. அப்போ உங்களோட வயசு வந்தோட மட்டும் என்ன செய்யற நல்ல ஷூ என்ன ஜீன்ஸ் என்ன அது என்ன அப்ப அப்படி காரியம் சரி. அதை இவரோட கூட பிறந்த தம்பி ஒரு ஆள் இருந்தவர் சுபாசன். இப்போ நூறுல கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அவர் இவரோட இருக்கும் பொழுது அவர் வந்து இறங்கி அவருக்கு ஷூ பண்ணி கொடுக்கல. லாட்சப்பில் இருக்கிறவங்க நோட்டீஸை கொடுத்து சேர்ச்சுக்கு வாங்க கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஷூ இல்லை, உடுப்பு இல்லை, பிள்ளவர் இல்லை, சாப்பாடு இல்லை, டிக்கெட் இல்லை, இருக்கிற இடம் இல்லை, சமரிகட்ட காசு இல்லை. அவனை வேலைக்கு கூட்டிகிட்டு போய் அப்போ அந்த சுற்றி வேலை செய்து கூட்டிகிட்டு போய் எல்லாம் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் குறைஞ்சது ஒரு 2 பேரோ 3 பேரோ வாலிப பெண்கள் ஆண்கள் ஃபேமிலி எத்தனை பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அதுதான் அவனுக்கு எம்ஜிஆர் பட்ட பேர். எம்ஜிஆர் பட்ட பேர் வந்தது. ஆனா எல்லா பாசங்களை இறக்க குணம் உள்ளவர். நல்லா ஏமாந்து போனார். தனிமையில விடப்பட்டு போனார். நல்லா நான் வந்து இருக்கும்போது எல்லாம் இழந்து போய் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி இருக்கும்போது தான் கரெக்டா பொம்பளைய வந்து இறங்குனது. அல்லேலூயா. கரெக்டா பொம்பளைய வந்து இறங்குனது. அப்பதான் பிரான்ஸ் வந்தா பரலோகம்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா தான் கஷ்டம் திரும்ப தெரிஞ்சது. அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் நேசித்தபடினால தனக்கு நான் என்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டினதே வெள்ளை ஷர்ட்டோட கருப்பு டையோட அதோட தான் போவார் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு நாள் தனக்கு ஷூவோ இதில் நான் பெருமையாக சொல்லலை. நான் என்னோட கண்ணால பார்த்து அவரோட வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கும் அவர் தனக்கு ஒன்றுமே வேண்ட மாட்டார். அப்ப ஆண்டவருக்காக அவர் தன்னை பார்க்க மாட்டார். மற்றவங்களை பார்த்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்யறது, மற்றவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது, மற்றவங்களுக்காக வாழ்றது. ஆகையினால்தான் ஆண்டவர் என்ன செய்தார், அவர் அழைச்சு கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்னையும் என் கணவனையும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சரியான கஷ்டம், துன்பம், போராட்டம், பிரச்சனை இதை மத்தியில் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தது, சமாதானம் இருந்தது. கர்த்தர் அழைச்சார். தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் படிப்படியாக சந்தித்தார். குழந்தை இல்லாமல் இருந்த கர்த்தர் எனக்கு 5 குழந்தைகளை கொடுத்தார். ஊழியத்தில் கூட எனக்கு துன்பம் பாடு பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் சில வழியில உடனே நொந்து போய் மூடாகி விடுவேன். ஆனா ஆண்டவர் என்னை தேற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆற்றுகிறார். இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது என்ன கஷ்டம் துன்பம் அவமானம் கடன் கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைது செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வானத்தை திறப்பார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா.
பிள்ளைகளால தான் கடன். நான் அல்லேலூயா. ஒருவர் நாளா மோபால மாதிரி சாக்கு பக்கம் சொல்லாம வாயை திறந்து பக்கத்துல பதில சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை உயர்த்தி விடுங்க. எல்லாரையும் உயர்த்தி விடுங்க. நீ அநேக காலம் கடன் கொடுப்பாய். நீ கடன் வேண்டாம் இருப்பாய். நீ அநேக காலம் கடன் கொடுப்பாய். வேண்ட மாட்டாய். ஆமென். அல்லேலூயா. நீ அநேக ஜாதியில கடன் கொடுப்பாய். நீ கடன் வேண்ட மாட்டாய். ஆமென். விசுவாசத்தோட சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம எழுந்து நம்ம ஜெபம் பண்ணி சந்தோஷமாக. அல்லேலூயா. கடன் ஈவா